பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது காக்கா காக்கா மிஸ்டர் ரைட்டு ரொம்ப கரெக்ட். வணக்கம். பாண்டியன் ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடித்த படம். படத்தினுடைய இயக்குனர் எஸ்பி முத்துராமன். இன்னும் சொல்ல போனால் படத்தினுடைய தயாரிப்பாளரே எஸ்பி முத்துராமன் தான். இந்த படத்துக்கு பின்னாடி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த படம் 1992 திரைக்கு வந்தது. எஸ்பி முத்துராமன் சார் ரஜினிகாந்த் கதாநாயகனை வச்சு 25 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் ரஜினிகாந்துக்கு மனசுக்குள்ளே ஒரு விருப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எஸ்பி முத்துராமன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு அதிகமான படங்களை தன்னை வைத்து, அவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சி, அவருக்கு மட்டும் இல்லை, எஸ்பி முத்துராமன் சாருடைய யூனிட், அதர் டெக்னீஷியன்ஸ் ஆல்சோ, எல்லாரையும் சேர்த்து எல்லாருக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வரும்போது ரஜினி சொன்னார், இது மாதிரி எஸ்பி முத்துராமன் சார்கிட்ட, சார் நான் கேல்ஷீட் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. ப்ரொடியூஸ் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய பணம் இருக்குல்ல, கிடைக்கக்கூடிய லாபம், அது எல்லாமே நீங்கள் ப்ளஸ் நம்ம படத்தில் ஒர்க் பண்ணுறக்கூடிய அதர் டெக்னீஷியன்ஸ், ஆல் டெக்னீஷியன்ஸ், நான் எல்லாருமே என் படத்தில் 25 படம் நீங்கள் டைரக்ட் பண்ணிங்கன்னா அந்த படங்களில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ பேரும், அந்த டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் ஏதாவது செய்யணும். அதனால் உங்களுக்கு ப்ளஸ் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் அந்த அமௌண்ட் சேரணும். அதனால் கிடைக்கக்கூடிய லாபத்தை பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கொடுக்கணுமோ அப்படின்ற மாதிரி பிரித்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு இதில் சம்பளம் எதுவும் வேண்டாம், நான் ஃப்ரீயாக அந்த படத்தை நடித்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் ஏவிஎம் சரவணன் சார்கிட்ட சொல்லி, ஏவிஎம் சரவணன் சார் எஸ்பிஎம்கிட்ட இந்த விஷயத்தை தகவலை கன்வே பண்ணி அப்படி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் பாண்டியன். ரஜினிகாந்த் அதை 10 பைசா கூட அவர் காசுன்னு சொல்லிட்டு எதுவும் வாங்கிக்கல, ஃப்ரீயாக அந்த படத்தை நடித்து கொடுத்தாரு. எஸ்பி முத்துராமன் சார் அந்த படத்தை இயக்குனார். படத்தினுடைய நிர்வாகம் அப்படின்ற கணக்கு வழக்குகள், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது ஏவிஎம் சரவணன் சார். ஏன்னா எஸ் முத்துராமன் சார் அதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா, அதனால் அவர் டைரக்ஷன் சைட் மட்டும் அவர் பார்த்துக்கிட்டாரு. படத்தினுடைய நிர்வாக விஷயங்களையும், வியாபார விஷயங்கள், டிஸ்ட்ரிபியூஷன் மேட்டர்கள், கணக்கு வழக்குகள், பணத்தினுடைய வரவு செலவுகள், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது நட்பு முறையில் ஏவிஎம் சரவணன் சார் பார்த்துக்கிட்டாரு. அந்த இதுக்கு படத்துக்கு பேனர் அப்படின்னும்போது விசாலம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்வி முத்துராமன் சாருடைய அம்மா பேர், அம்மா பேரில் அந்த நிறுவனத்தினுடைய பெயரை வச்சு படத்தை தயாரித்தாங்க. படம் ஒரு கன்னட படத்தினுடைய ரீமேக், பம்பாய் தாதா அப்படின்ற பேரில் கன்னட பிரபாகர் அப்படின்றோம்ல, அவருடைய கதை அது. அவர் நடித்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் கன்னடத்தில். ரஜினிகாந்துக்கு அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால் அந்த கன்னட படத்தை பார்த்த உடனே அதில் இம்ப்ரெஸ் ஆகி ரஜினி மனசுக்குள்ளே நினச்சார், எஸ் முத்துராமன் சாருக்கு பண்ணணும்னு நினச்ச படத்தை இந்த கதையை வச்சு பண்ணிடலாமே, இந்த படத்தை ரைட்ஸ் வாங்கி அதை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகர்கிட்ட அந்த படத்தினுடைய உரிமையை வாங்கி தமிழில் பாண்டியன் என்ற பெயரில் படமாக்கப்பட்டது. இந்த பாண்டியன்ற பேர் பின்னாடி வச்சது, முதல்ல அந்த படத்துக்கு நண்பன் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு நண்பன் சொல்லி வைக்கிறத விட அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரி கதாபாத்திரம், அதில் பாண்டியன் வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதாநாயகனாக அந்த கதாபாத்திரத்தில் கன்னடத்தில் நடித்தவர் பிரபாகர். இங்கே வில்லனாக அவர் நடித்தார். அதில் அப்புறம் சரண்ராஜ் ஆக்ட் பண்ணியிருந்தார். ஒரு காவல்துறை அதிகாரியாக ஜெயசுதா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தினுடைய கதாநாயகி குஷ்பு. இந்த படத்துக்கு இசையமைத்தவர்கள் இளையராஜா, கார்த்திக் ராஜா இசையமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுண்டுவரில் வச்சு இருக்குல்ல, இதுதான் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு கார்த்திக் ராஜா இந்த படத்தை பண்ணாங்க. இந்த படம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் ஃபுல்லாகவே முடிஞ்சு ரிலீஸ் டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தீபாவளி ரிலீஸ் பண்ணிட்டு. அந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி எஸ் முத்துராமன் சாருடைய மனைவி இறந்துட்டாங்க. இறந்து அப்படின்போது லாஸ்ட் மினிட்ல இந்த படத்தை உரிய நேரத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணி இப்படிலாம் பண்ண முடியுமா, இப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எஸ்பி முத்துராமன் சார் சொல்கிறாரு, என் ஒய்ஃப் இறந்துருக்கலாம், அது தனிப்பட்ட முறையில் என்னுடைய பர்சனல் லாஸ். ஆனால் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக திரையரங்கு அப்படின்ற இதில் தமிழ்நாட்டிலையும் சரி, வெளி மாநிலங்களும் சரி, வெளிநாடுகளும் சரி, தியேட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அப்படின்ற காரியம் நடந்துருக்கு இல்லையா. அதனால் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது பிரச்சனையாக வந்துச்சுன்னா இதை டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் அஃபெக்ட் ஆவாங்க, தியேட்டர்காரங்க அஃபெக்ட் ஆவாங்க, இந்த மாதிரி பல சிக்கல்கள்லாம் வரும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த சோகம், இந்த துக்க நிகழ்ச்சி அப்படின்றது எனக்கு தனிப்பட்ட முறையில் நடந்திருந்தால் கூட
அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிற வேண்டாம். அந்த உரிய நேரத்தில் உரிய நாளில் அதே தீபாவளி நாள்லேயே படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி எஸ் முத்துராமன் சார் சொல்லி உண்மையிலே ஆச்சரியமான ஒரு மேட்ரு. அவங்க ஒய்ஃப் இறந்து 10வது நாளில் இந்த படம் வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதே தீபாவளி அன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது தொழிலாக எந்த அளவுக்கு அக்கறையுடன் எஸ் முத்துராமன் கவனித்திருக்கிறார் அப்படின்னு தான். மனைவியினுடைய இழப்பை கூட பெரிதாக எண்ணாமல் உரிய நேரத்தில் படம் வர வேண்டும். அதனால் வந்து ரிலீஸ் டேட் தள்ளி போய் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா பலரும் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்றத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வந்து எஸ் முத்துராமன் எந்த அளவிற்கு தொழில் பக்தியுடன் இருந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் தான் தேவர் மகன், கமலஹாசன் நடித்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. செந்தமிழ் பாட்டு பி வாசு இயக்கத்தில் பிரபு கதாநாயகனாக நடித்த படம், அது அன்னைக்கு ரிலீஸு. பாக்யராஜ் படம் ராசுக்குட்டி அது அன்னைக்கு ரிலீஸு. அப்புறம் சத்யராஜ் ஆக்ட் பண்ண திருமதி பழனிசாமி ஆர் சுந்தரராஜன் இயக்கி சுகன்யா கதாநாயகியாக நடித்து வெளிவந்த திரைப்படம், அதுவும் சேம் டே ரிலீஸ். இதெல்லாம் ஒரே நாளில் திரைக்கு வந்த திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் காலங்கள் கடந்து ஓடி போச்சு. எஸ்பி முத்துராமன் தன்னை வைத்து 25 திரைப்படங்களை இயக்கி இருக்கிறார் என்பதற்காகவும் அவருடைய யூனிட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்ற ஆசை மனதில் நீண்ட காலமாக இருந்ததை வைத்துக்கொண்டு அந்த யூனிட்டுக்கு ஒரு படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி செயல் வடிவில் அதை கொண்டு வந்து அதற்காக ஊதியம் என்ற பெயரில் தனக்கு என்று எதுவுமே வாங்கி கொள்ளாமல் பாண்டியன் திரைப்படத்தை ரஜினிகாந்த் எஸ்பி முத்துராமனுக்காக, எஸ்பி முத்துராமனுடைய யூனிட்டில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ்க்காக அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவ வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டு இப்படிப்பட்ட மிக உயர்ந்த காரியத்தை ரஜினிகாந்த் செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் இதுக்கு பின்னாடி இன்னொரு தகவல் கூட இருக்குது. என்ன அப்படின்னா, இதில் வந்து காவல்துறை அதிகாரி பாண்டியன் கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடித்து அப்படின்னு இருக்குல்ல, வந்து பாண்டியனின் ராஜ்யத்தில் உய்யலாளா, பாண்டியனா, கொக்கா கொக்கா, இந்த பாட்டெல்லாம் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் சாங்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த பாண்டியன்ற அந்த காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் இந்த திரைப்படத்தில் நடித்தார் அப்படின்றது இல்லையா? இதற்கு பிறகு இது 92, இதற்கு பிறகு எத்தனையோ வருடங்களுக்கு பின்னால் ரஜினி வந்து 2000 வந்து தர்பார் திரைப்படம் இருக்குல்ல, அதில் வந்து ரஜினிகாந்த் காவல்துறை அதிகாரியாக நடித்திருந்தார். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு. நடுவில் காவல்துறை அதிகாரியாக இந்த படத்தில் நடிக்கவே இல்லை. ஆஃப்டர் எ லாங் கேப் ரஜினி ஹஸ் ஆக்டட் அஸ் போலீஸ் ஆஃபீஸர் தர்பார் அப்படின்னு. அதனால் பாண்டியன் திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல அரிய தகவல்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.